என்னங்க டப்பிங் கூட பண்ணலையா? சொன்ன மாதிரி பொங்கலுக்கு வெளியாகுமா விடாமுயற்சி? இப்படி பல கேள்விகளுக்கு நேற்று ரிலீஸ் ஆன டீசர் பதில் சொல்லி இருக்கும். பொதுவா அஜித்தின் படங்கள் டிலே ஆனாலும் அந்த படங்கள் நடந்து கொண்டிருப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். ஆனால் விடாமுயற்சி முதலில் எடுக்கிறார்களா கட்டுக்கதையா என்கிற பல குழப்பங்கள் ரசிகர்களின் மனதில் இருந்தது. போன வருடம் ஜூனில் ஆரம்பித்த படப்பிடிப்பு அதற்கடுத்து எந்த அப்டேட்டும் இல்லாததால் ரசிகர்கள் குழம்பி போய்தான் இருந்தனர். படத்தின் முதல் பார்வையே ஒரு வருடம் கழித்தே ரிலீஸ் செய்தார். அதுவும் மாசாக இல்லாமல் ஏதோ பைபாஸ் ரோட்டின் நடுவில் நடந்து வருவது போல் படத்தில் நடிக்கும் அஜித் தொடங்கி மற்ற நடிகர்களின் தோற்றங்களும் அந்த ஆளில்லாத ரோட்டிலே நடந்து வருவது போல் வடிவமைக்கப்பட்டதால் ரசிகர்கள் பெருமளவில் அப்செட் என்று சொல்லப்படுகிறது. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் பெரிய ட்ரோல் ஆனது தனி கதை. இது இப்படி இருக்க அஜித் பைக்கை எடுத்துக்கொண்டு உலக சுற்றுலா சென்று படம் டிராப் ஆகிவிட்டதாகவே ஒரு வதந்தி பரவி வந்தது. அதற்கு பிறகு மார்க் ஆண்டனி படத்தை எடுத்த ஆதிக்கை கூப்பிட்டு கேட்ட கதை பிடித்து போக அஜித் குட் பேட் அக்லியில் பிஸியாக விடாமுயற்சி அவ்வளவுதான் என்று சொல்லப்பட்டது. குட் பேட் அக்லியில் அஜித் பழைய பில்லா மங்காத்தா வைபில் இருந்ததால் ரசிகர்களும் விடாமுயற்சியை விட்டுவிட்டு குட் பேட் அக்லி பக்கம் சென்று விட்டனர். இப்படி இருக்க விடாமுயற்சி படத்தின் நிலை என்னதான் என்று கோலிவுட் வட்டாரத்தில் விசாரித்த போது சிலர் ஆரம்பத்தில் கதை பிடித்து அஜித் ஒப்புக்கொண்டாலும் அதற்கு பிறகு கதையில் நடந்த மாற்றங்களில் அவருக்கு உடன்பாடு இல்லாததால் பெரிதாக படத்தில் கவனம் செலுத்தவில்லை. அதனால்தான் பைக் டிராவல் குட் பேட் அக்லி என்று சென்று விட்டார் என்று கூறினார். இன்னும் சிலர் விடாமுயற்சி பிரபல ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் 1997 படத்தின் ரீமேக் கதை என்றும் ஒரு பாலை நிலத்தில் காலையில் ஆரம்பித்து இரவில் முடியும் கதை என்பதால் அவர்கள் படம் எடுக்க சென்ற அசர்பைஜானில் கிளைமை கை கொடுக்கவில்லை என்பதால் கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாது என்கிற காரணத்தால் பொறுமையாகவே எடுத்து வருகின்றனர். அஜித் அதாவது அவருடைய போஷனை முடித்துவிட்டே குட் பேட் அக்லிக்கு செல்லுவார் என்று சொன்னார்கள். இது இப்படி இருக்க படத்தில் நடித்த பெரும்பாலான நடிகர்கள் டப்பிங் முடித்த நிலையில் முக்கிய நடிகர்களான அஜித், அர்ஜுன், த்ரிஷா வரும் நாட்களில் டப்பிங்கை நிறைவு செய்வார்கள் என்றும் படம் முடிந்து இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் மிக வேகமாக நடந்து வருவதாக விஷயம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். குட் பேட் அக்லி முடியும் தருவாயில் இருப்பதால் எந்த படம் முதலில் வரும் என்கிற குழப்பம் படத்தில் வேலை செய்யும் க்ரூக்களுக்கே முதலில் தெரியாமல் இருந்தது. முதலில் குட் பேட் அக்லி பிறகே விடாமுயற்சி ரிலீஸ் என்று பலர் கூறி வந்த நிலையில் விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விடாமுயற்சி குட் பேட் அக்லி ஒரே நாளில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகம் என்றும் சிலர் கூறி வருகின்றனர். ஆனால் இரண்டு படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக வாய்ப்பில்லை என்பதே பாக்ஸ் ஆபீஸ் நிபுணர்களின் கருத்து. எது எப்படியோ 2015ஆம் ஆண்டிற்கு பிறகு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து ஒரே வருடத்தில் 2 அஜித் படங்கள் வெளியாக போகிறது.